குமரன் ஒரு பழைய மாளிகையை ஆராய வந்தான். அந்த மாளிகை குறித்து கிராமத்தவர்கள் அங்கே பேய் இருக்கிறது என்று கூறினார்கள். ஆனால் குமரன் அவ்வளவு எளிதாக நம்பக்கூடியவனில்லை. அவன் இரவு நேரத்தில் மாளிகைக்குள் நுழைந்தான். கையில் டார்ச் வைத்துக்கொண்டே உள்ளே நடந்தான். கொஞ்சம் நேரத்தில் ஒரு பழைய ஜெர்க்கலில் ஏதோ மினுக்கியது. ஜொலித்து பார்த்தான். ஒரு பெண் நின்றிருந்தாள். அழகாக இருந்தாள். ஆனால் அவளின் கண்கள் ஏதோ மர்மமாயிருந்தது. அவள் மெதுவாக பேசினாள். நீ இங்கே வந்துவிட்டாய். இப்போது திரும்ப முடியாது. குமரன் திடுக்கிட்டான். அவன் உடல் நடுங்கத் தொடங்கியது. பின்னால் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. ஆனால் குளிர்காற்று முகத்தில் பட்டது. அந்த நேரத்தில் ஒரு பழைய புத்தகம் தரையில் விழுந்தது. அவன் அதை எடுத்து பார்த்தான். அதன் மேல் எழுதியிருந்தது, மோகினி பேயில்லை, ஒரு சாபத்தால் சிக்கியிருக்கிறாள். அவளுக்கு விடுதலை தேவை. அவன் மேலே பார்த்தான். மோகினி அவனை நேரே பார்த்து கொண்டிருந்தாள். கண்களில் கோபமும் வேதனையும் இருந்தது. ஒரு கணத்தில் அவள் காணாமல் போனாள். மாளிகையிலிருந்து வெளியே வந்த குமரன் மோகினியின் மர்மத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். ஆனால் அவள் உண்மையில் பேயா, இல்லை சாபமா?